ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 117 படர் மெலிந்து இரங்கல் 1167வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். காம கடும்புனல் நீந்தி கரைகாணேன் யாமத்தும் யானே உளேன். காம கடும்புனல் நீந்தி கரைகாணேன் யாமத்தும் யானே உளேன். காமக்கடும்புணல் நீந்தி கரைகாணேன் யாமத்தும் யானே உளேன். காமம் என்பது கடல் போன்று பெரிய அளவிலே காம உணர்வு சுரக்கும். காம உணர்வு அதிகமாகிக் கொண்டே வந்தால் அதற்கு காமக்கடல் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். அதுவும் கடும் புனல். கடும் புனல் என்றால் காட்டாற்று வெள்ளம் வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் அடித்து செல்லும். அது காட்டாற்று வெள்ளம். சாதாரணமாக வெள்ளம் வந்தால் யாராவது அந்த ஆற்றில் இறங்கி அடுத்த கரைக்கு போய்விடலாம். கடும் புனல் வந்தால் கடும் வெள்ளம் ஆபத்தானது. முரட்டுத்தனமாக வேகமாக அதிவேகமாக கரை புரண்டு வெள்ளப்பெருக்கு அதிகமாகி ஓடும். அந்த இடத்துல யாரும் கடந்து போக முடியாது. இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு யாரும் கடந்து போக முடியாது. எல்லாம் உயிரே போய்விடும். அதில் உள்ளே இறங்கினால் காட்டாற்று வெள்ளத்தில் யாருமே அந்த வெள்ளத்திலே கரையை கடக்க முடியாது. ஆற்றை கடந்து அடுத்த கரைக்கு போக முடியாது. அப்படி இப்பொழுது இந்த தலைவி கணவன் பிரிந்து விட்ட காரணத்தினாலே இந்த காமம் அதிகமாகி, காமம் என்பது காம உணர்வு. அந்த காம உணர்வு அது ஒரு பசி. அந்த பசியை யார் தீர்ப்பார்கள்? அந்த காம உணர்வை யார் அடக்குவார்கள்? கணவன் தான் அடக்க முடியும், தலைவன் தான் அடக்க முடியும். வேறு யாராலையும் அடக்க அது முடியுமா? கணவன் தான் தன்னுடைய காமத்தை தீர்க்க வேண்டும். காம உணர்வுக்கு அவன்தான் மருந்து. அவன் இருந்தால்தான் இந்த நோய் போகும், காம நோய் போகும். அவன் இல்லையே, அதனாலே காம நோய் அதிகமாகி விட்டது இவளுக்கு. காமம் அதிகமாகி கரை புரண்டு காட்டாற்று வெள்ளம் போல பெருகிவிட்டது காம உணர்வு. இல்லை, துடிக்கிறாள். கணவன் இருந்தால்தான் அந்த காமத்தை அதில் நீந்தி அந்த காமத்தை அடக்க முடியும். கணவன் இல்லையே, எப்படி அடக்க முடியும் காமத்தை? முடியவில்லை. அந்த கடலே துன்பக் கடல். அது மிக காட்டாற்று வெள்ளத்தை போல இருக்கின்ற அந்த காம உணர்வு அவளால் சமாளிக்க முடியவில்லை. இந்த உணர்வு அதிகமாகிவிட்டது. அவள் என்ன செய்கிறாள்? தூங்கவில்லை, உண்ணவில்லை, உறங்கவில்லை, உறக்கமே வரவில்லை. ஊரெல்லாம் தூங்குகிறது. நடு இரவு ஆகிவிட்டது, அப்பொழுதும் வரவில்லை, தூக்கம் வரவில்லை. கண்களும் உறங்க மாட்டேன் என்கிறது, நெஞ்சம் உறங்கவில்லை, அவள் மனம் உறங்கவில்லை, கண்களும் மூடவில்லை. தூங்குவதற்கு கண்கள் மூட வேண்டுமே, கண்கள் மூடவில்லை, விழித்துக் கொண்டே இருக்கிறது. நடு இரவு, ஊரெல்லாம் மக்கள் தூங்குகிறார்கள், எல்லா உயிரினங்களும் தூங்குகின்றன, நான் மட்டும் விழித்துக் கொண்டிருக்கிறேன். எவ்வளவு கொடுமை! இந்த கொடுமையை இந்த பிரிவு என்ற நோயை எனக்கு தந்துவிட்டு அவர் போய்விட்டாரே, பிரிந்து சென்று விட்டாரே. இந்த காமத்தை என்னால் அடக்க முடியவில்லையே. அந்த காமத்தை அவர்தான் தீர்க்க வேண்டும். அந்த காம உணர்வுக்கு அவர்தான் தீர்வு காண வேண்டும். அவரால் தான் இந்த காம நோயை தீர்க்க முடியும். நான் என்ன செய்வேன்? அவர் இல்லையே என்று ஏங்கி ஏங்கி தவிக்கிறாள். நான் மட்டும் தனியாக விழித்துக் கொண்டிருக்கிறேன். பொழுதே விடிய போகிறது, என்னால் தூங்க முடியவில்லை. அவர் நினைவாகவே இந்த காமம் வந்துவிட்டதே, அவர் தீர்ப்பதற்கு எப்பொழுது, இந்த காமத்தை தீர்ப்பதற்கு எப்பொழுது வருவாரோ என்று அப்படியே விழித்து கொண்டிருக்கிறேன். யாரும் ஒருவரும் விழித்து கொண்டிருக்கவில்லை, எல்லோரும் தூங்குகிறார்கள். நான் தூங்கவில்லை, இந்த இரவும் தூங்கவில்லை. கற்பனையாக சொல்கிறாள், இந்த இரவும் தூங்கவில்லை, நானும் தூங்கவில்லை. எனக்கு அந்த இரவு துணையாக இருக்கிறது, அந்த இரவுக்கு நான் துணையாக இருக்கிறேன். எல்லோரும் தூங்குகிறார்கள். இரவு நேரம் எல்லோரும் தூங்குகிறார்கள். அந்த இரவு மட்டும் விழித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு துணையாக நான் மட்டும் விழித்துக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் இருவரும் விழித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் தூங்க வேண்டுமென்றால், நாங்கள் உறங்க வேண்டுமென்றால், கண்களை மூட வேண்டுமென்றால் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வர வேண்டும். இரவு போக வேண்டுமென்றால் சூரியன் வர வேண்டும். என்னுடைய துன்பம் போக வேண்டுமென்றால் என்னுடைய தலைவன் வர வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு துன்பம் நீங்கி இன்பம் பிறக்கும் என்று இந்த தலைவி அவ்வளவு வருத்தப்படுகிறாள். மிக மோசமான காம உணர்வு அதிகமாகிவிட்டது. இந்த காம நோயை தீர்ப்பதற்கு தலைவன் வந்தால்தான் முடியும். அதனால் தூங்காமலேயே விழித்துக் கொண்டிருக்கிறாள். ஊரே உறங்குகிறது. ஊர் உறங்குது,
உறவும் உறங்குது நான் உறங்கவில்லை, தோழி கான் உறங்குது கருத்தும் உறங்குது நான் உறங்கவில்லை. இது திரைப்பட பாடலே வருகிறது. உறங்க மாட்டார்கள். தலைவன் இல்லை என்றால் உறக்கம் வராது, விழித்து கொண்டு தான் இருப்பார்கள். இது மிகப்பெரிய நோய், காம நோய். இதை தீர்க்க வேண்டும் என்றால் தலைவன் இருந்தால்தான் முடியும் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.